உலகம் ஒருவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது, ஒருவருக்காக காத்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது நம்முடைய பெரும் மதிப்பிற்குரிய தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள்தான். அவர்கள் மீது மிகுந்த பற்றும் இன்னும் சொல்ல போனால் சொந்தம் சேரச் சொல்கிற சொந்த சகோதரராக ஒருவருக்கொருவர் தலைவரோடு மிக நெருக்கமாக, தலைவருடைய நெஞ்சுக்கு நெருக்கமாக நேசத்திற்குரியவராக இருக்கிற நம்முடைய இதே மண்ணை சார்ந்த உடுமலைப்பேட்டை மண்ணின் மைந்தர், டெல்லியில் நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்து தலைநகரம் டெல்லியில் செங்கோட்டை இருக்கிற டெல்லியில் இன்றைக்கு தன்னுடைய உழைப்பால், நேர்மையான உழைப்பால், தகுதியால் தன்னை வளர்த்து கொண்டு இங்கே தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்த்து கொண்டிருக்கிற நம்முடைய அண்ணாமலை அன்பு கூட்டத்தினுடைய நிறுவன தலைவர் அண்ணாமலை அன்பு தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய அன்பு கூட்டத்தினுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் பழனிவேல் அவர்கள் இன்றைக்கு காலையில் உங்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இன்றைக்கு காலை இந்த நிகழ்ச்சியில் காலை 4 மணிக்கு பெறப்பட்டு நான் தூத்துக்குடியில் இருந்து பெறப்பட்டு வருகிற பொழுது பதுங்கி பணியாற்றுவதா, பாய்ந்து பணியாற்றுவதா, பந்தய குதிரை வேகத்தில் போவதா, அல்லது கொஞ்சம் காலம் நேரம் பார்த்து இடமறிந்து காலமறிந்து தன் வழி அறிந்து துணை வழி அறிந்து தூக்கிச் செல் என்று வள்ளுவ பெருந்தகை சொல்வார், அப்படி செய்வதா என்று தடுமாறி கொண்டுதான் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்தேன். அதே நேரத்தில் நம்முடைய நிறுவன தலைவர் அண்ணன் பழனிவேல் அவர்கள் தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் அவருக்கும் இருக்கிற நெருக்கம், உறவு, நட்பு, இன்னும் சொல்ல போனீங்கன்னா கண்ணின் கடைப்பார்வை காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஓர் மடுவோ என்று ராமாயணத்தில் சொல்லுவான். ஒரு பகுதியை மட்டும் நான் விட்டு சொல்கிறேன். அதனால் கண்ணின் கடைப்பார்வை கிடைத்து விட்டால், எது ராமனுடைய கடைப்பார்வை கிடைத்து விட்டால் அதுக்கு பிறகு என்ன வேலை இருக்குது? அதனால் அந்த கடைக்கன் பார்வைக்காக அண்ணன் அண்ணாமலை அவர்களை, நம்முடைய தலைவர் அண்ணாமலை அவர்களே அண்ணன் பழனிவேல் அவர்களை சந்திக்க செல்கிறார் என்கிற பொழுது எனக்கு மிகுந்த நம்பிக்கையோடு நான் வந்தேன். இப்பொழுது தலைவர் அண்ணாமலை அவர்களை நம்முடைய நிறுவன தலைவர் அண்ணன் பழனிவேல் அவர்களை சந்தித்து விட்டு வந்திருக்கிறார்கள். இப்போ சந்தித்த பிறகு அவருடைய ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த ஹார்ட் அப்படி என்று சொல்லுவோம்ல, அவருடைய முகம் மலர்ச்சியாக இருப்பதிலே இருந்து நம்முடைய பயணத்தை வேகமாக செல்லுவோம். இலக்கை நோக்கி பயணிப்போம். நாம் தீர்மானித்திருக்கிற இலக்கை அடைவதற்கு நாம் அனைவருமே, ஒரு காலத்தில் எக்கு இதயம் படைத்த இளைஞர்கள் உடன் இருப்பார்கள், ஆனால் எந்த யுத்த களத்தையும் சந்திப்பதற்கு வாட்களும் வேல்களும் தேவையில்லை என்ற உருது கவிஞர் இக்பாலின் கவிதை வரிகள் ஒன்று உண்டு. நேற்றைக்கு வரை தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு எல்லைக்குள்ளே இருந்தார்கள். இன்னும் சில காலம் அது நீடிக்கக்கூடும். காலம் என்ன தீர்மானிக்கப் போகிறது, எவ்வளோ அவசரம் காட்டுகிறது அல்லது எவ்வளவு நிதானம் காட்டுகிறது என்பதை காலமும் நேரமும் தான் தெரியும். குறிப்பாக மரியாதைக்குரிய நம்முடைய தலைவர் அண்ணன் பழனிவேல் அவர்களுக்கு தெரியும். அவங்க இப்போ சொல்ல மாட்டாங்க, நேரம் வரும்போது சொல்லுவாங்க. இப்போ அவர் சிரிக்காரு, அதனால நம்ம வேகமாக செயல்படுறதுக்கு நம்மளை அனுமதிக்காருங்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்கிடுவோம். அதனால் 2026 29 31 என்பதையெல்லாம் காலமும் நேரமும் தீர்மானிக்கும். நாம் அண்ணன் அண்ணாமலை அவர்களுக்காக, தலைவர் அண்ணாமலை அவர்களுக்காக அண்ணன் பழனிவேல் அவர்கள் எடுக்கிற முயற்சிக்கு தோள் கொடுப்போம், துணை நிற்போம். அந்த தலைவர் அண்ணாமலை அவருடைய லட்சியங்கள் வெற்றி பெறுவதற்காக அண்ணன் பழனிவேல் அவர்கள் நிறுவன தலைவர் அவர்கள் எடுக்கிற அனைத்து முயற்சிகளையும் நாம் ஆதரிப்போம். அதுதான் முக்கியம். நாம் ஆதரிப்போம். ஒன்று, சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்க தயவு செய்து நீங்கள் கிளச்சஸ்குள்ளே மாட்டிக்கிடக்கூடாது. தலைவர் அண்ணாமலை அவர்கள் மேலே விமர்சனம் வைக்காங்கிறதுக்கு பதில் சொல்கிறதுக்கு போய் நீங்கள் கிளச்சஸ்குள்ளே மாட்டிக்கிடக்கூடாது. பதில் சொல்லணும், வேகமாக பதில் சொல்லணும். விவேகம் இல்லாத வீரம் விலை போகாது என்பதுதான் கடந்த காலத்தில் நம்ம பார்த்துருக்கோம். விவேகமான பதில் இருக்கணும், விரைவான பதில் இருக்கணும். நாகரிக குறைவான பதில்களை போட்டு நீங்கள் ஒரு கிளச்சஸ்குள்ளே மாட்டிக்கிடக்கூடாது. மற்ற விஷயங்கள்லாம் தலைவர் சொல்லுவாங்க. அதனால்
நீங்கள் வந்து இவ்வளவு தூரத்திலிருந்து வந்திருக்கிற அனைவருக்கும் தேசிய தலைவருடைய, அதாவது நிறுவன தலைவருடைய சார்பிலையும், மாநில தலைவராக எனக்கு அவர் வழங்கியிருக்கிற பொறுப்பின் தகுதியின் அடிப்படையிலையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். நாம் ஒரு செய்தியை தம்பி கார்த்தி சொன்னாங்க, தூத்துக்குடியில் விமான நிலையத்திற்கு பக்கத்தில் என்னுடைய அலுவலகம் ஒரு பெரிய இடம் இருக்குது. அது தம்பி கார்த்தி, தம்பி செந்தில், மரியாதைக்கு இந்த மண்டபத்தினுடைய உரிமையாளர் ஆனந்த் 3 பேர் பார்த்துருக்காங்க. அதில் விரைவில் மாநில தலைமை அலுவலகம் திறக்கப்படும். அது எக்யூப்டுனா எது சிஸ்டமைஸ்டாக நம்ம எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் பண்ணி எல்லா ஃபெசிலிட்டிஸோடு நம்ம அதை திறப்போம். அந்த திறப்பு விழாவுக்கு நாம் நிச்சயமாக சொல்கிறேன், அந்த பகுதியில் பெரிய கூட்டத்தை திரட்டுவோம். நீங்களும் வாங்க. நம்முடைய மாநில தலைவர் தான் திறந்து வைப்பாங்க, அது நிறுவன தலைவர் தான் திறந்து வைப்பாங்க. அவங்களுடைய நேரம் காலம்லாம் கேட்டு அதை நாங்கள் முடிவு பண்ணி சொல்கிறோம். 1. 2வது, நான் நிறுவன தலைவருடைய முன்னிலையில் கேட்குறது என்னன்னா, தம்பி கார்த்தி, செந்தில் அவர்கள்லாம் வந்து நிறைய பேர் வந்து லிங்கை நாம் வந்து டவுன்லோட் பண்ணி மெம்பராக முடியலன்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து ஒரு கிரியேட் பண்ணி கொடுங்க. அதே போலவே மாநிலத்துக்கு தலைமைக்கு ஒரு ஐடி பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணி கொடுங்க. ஒன்றுக்கு ஒன்று இணைப்பு வரட்டும். 1. 2வது, நான் காலையிலே வாசிச்சிட்டேன், நம்மில் வேகமாக செயலாற்றுகிறவர்களுக்கு உற்சாகம் ஊட்டவும், யாராவது சுணக்கம் காட்டினால் அவர்களை பொறுப்பில் இருந்து விடுவிக்கிற அதிகாரமும் நம்முடைய நிறுவன தலைவருக்கு தான் உண்டு. நிதி மேலாண்மையை கையாளுறதுக்கு அவங்களுக்கே அதிகாரம், அவங்களுக்கு மட்டுமே அந்த அதிகாரம் உண்டு. நாம் ஒரு யோக்கியமான தலைவரோடு நம்ம போகிறோம், பயணத்தை தொடங்குகிறோம். யோக்கியமான தலைவருக்கு பின்னால் இருக்கிற நம் மீது ஒரு குற்றச்சாட்டு வராத அளவிற்கு மிகுந்த பொறுப்புணர்ச்சியோடு ஒவ்வொருத்தருக்கும் எச்சரிக்கை இருக்கணும், எச்சரிக்கை உணர்வு இருக்கணும். தயவு செய்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு என்னையா அந்த பதவி கொடுத்துட்டீங்க எனக்கு கொடுக்கலையே அப்படின்லாம் வேண்டாம். இன்றைக்கி அவர் அதில் பயணம் பண்ணுறாரு, நாளைக்கு உங்களுக்கு இன்னொரு பொறுப்பு வரும். அப்படி நீங்கள் நினச்சி எல்லாரும் நல்லா இது பண்ணணும். தலைவர் வந்து இன்னும் அவங்களும் சாப்பிடலை, நாங்களும் சாப்பிடலை. தலைவர் உங்கள்கிட்ட பேசின பிறகு நிகழ்ச்சி நிறைவு செஞ்சுட்டு இப்போ அதுக்குள்ளே பத்திரிகையாளருக்கு ஏற்பாடு பண்ணது யார்? தம்பி என்ன என்னாச்சு? பத்திரிகையாளர் வந்துட்டாங்களா? பத்திரிகையாளர்களை தலைவர் சந்திக்காங்க. அதோடு நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்கிறோம். வந்திருந்த அனைவருக்கும் தம்பி செந்தில் நன்றி சொல்கிறாரு. அதுக்கு பிறகு நம்ம நிறுவன தலைவர் வந்து இறுதியாக சிறப்புரையாற்றுவாங்க.